என் ஆத்தும நேசரே. நம்முடைய ஆத்துமாவின் நேசர், நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிறவர். காரணம் என்னன்னா, உங்க ஆத்துமாவுக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கிறிஸ்துவின் சாயலை அவர் தரித்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்துமாவின் மணவாளனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இதை உங்கள் வாழ்க்கையில நீங்க புரிந்து கொண்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? அழகாக மாறும். ஆத்துமா தான் மனவாட்டி. நீங்கன்னு சொன்ன உடனே இந்த சரீரத்தை, இந்த முகத்தை இதெல்லாம் என்ன பண்ணிக்காதீங்க. இதை பார்த்து நீங்க உங்களை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. இங்க பேசப்படுகிறது உங்க உள்ளான மனிதன் மட்டும்தான். உங்கள் ஆத்துமாவை குறித்து தான் அவர் பேசுறார். உங்க ஆத்துமாவிற்கு மணவாளன், உங்கள் ஆத்துமா தான் அவருக்கு மணவாட்டி. வேற எதுவுமே என்ன கிடையாது, ரீசன் கிடையாது. இப்படிப்பட்ட பாக்கியம் கொண்டிருக்கிற, இப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆத்துமாவை பெற்றிருக்கிற நாம் அந்த ஆத்துமாவின் மீது எப்படிப்பட்ட கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க ஆத்துமாவுக்காக அவர் என்னென்ன செய்கிறார்? உங்க ஆத்துமாவை மீட்டெடுப்பதற்காக தான் அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். வேற எதுக்குமே கிடையாது. உங்கள் ஆத்துமாவை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? என்னுடைய ஆத்துமாவின் மீது இவ்வளோ கரிசனை உள்ளவராயிரு. அவர் அவ்வளவு கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அப்படி ஒண்ணு உள்ள இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இவ்வளோ பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு காரியம் நம்ம செய்யணும். அதை மட்டும் நம்ம வேகமா பார்த்து முடிச்சிடலாம். 25வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் எதை உயர்த்துறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் சமூகத்துக்கு வந்திருக்க, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? எதை ஃபர்ஸ்ட் நிறுத்துறோம்? வேற எதுவுமே எனக்கு வேணாம், மோடு நேரத்தை என்ன பண்ண வந்திருக்கிறேன் அப்படி சொல்றோமா? கேட்டுட்டாரு, இருங்க இந்த வரேன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோமே. அல்லேலூயா. ஆத்துமாவை உயர்த்துகிறோமா, இல்ல மாம்ச பிரகாரமான ஆசைகளை தேவைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்துகிறோமா? எதை உயர்த்துறீங்க? இதை உயர்த்துனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியல. ஏன்னா பிசாசு உங்களை அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? உங்க மைண்டை செட் பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க எதையுமே எதிர்பார்க்காம அவருடைய சமூகத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு வாரி கொடுத்துருவார்ன்றது அவனுக்கு தெரியும். நான் இங்க பிசாச பெருசா பேச விரும்பல. அவன் பெருசா பேசுற அளவுக்குலாம் அவன் ஒரு ஆளே கிடையாது. நம்ம அவனை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, அது தவறுன்னு சொல்றேன்.